அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வளர்பிறை அஷ்டமி. இந்த நாளன்று செல்வம் பெருகுவதற்காகவும் நம்மளுடைய குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி நிலைப்பதற்காகவும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வராகி அன்னை வழிபாடு ரொம்ப எளிமையான முறை தான். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வளர்பிறை அஷ்டமி நமக்கு நல்ல ஒரு செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும். எப்போதுமே இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அம்மன் படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்யலாம் அல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்யலாம். செய்துட்டு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா, ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பச்சரிசி பரப்பிக்கோங்க. அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் பச்சரிசி பரப்பி 8 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த பச்சரிசிக்கு மேலே வட்டமாக வச்சுருங்க. நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சுருங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்திற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தில் நீங்கள் வச்சுட்டு நடுவில் அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வைத்துட்டு நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த நெய் தீபம் ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா 8 திரி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். அதாவது ஒரே அகல் விளக்கில் நீங்கள் எப்படி நம்ம 5 பஞ்சமுக விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா, ஒரே அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது போல் ஒரே அகல் விளக்கில் இங்கே 8 திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதாவது 8 தீபச்சுடராக நீங்கள் ஏற்றலாம் அல்லது நீங்கள் ஒரே தீபமாக கூட ஏற்றிக்கொள்ளலாம். ரொம்ப நல்லது. இந்த அஷ்டமி அன்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அந்த தீபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தீபம் அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை பெருகுவதற்காக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஓம் அஷ்டவராகிய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 8 முறை சொன்னாலே போதும். அந்த 1 ரூபாய் நாணயம் நீங்கள் வைத்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதே ஓம் அஷ்டவராகிய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நெய்வேத்தியமாக மிளகு சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் அஷ்டமி தினத்தன்று வைக்கலாம். பாயாசம், பால் பாயாசம், இனிப்பு வகையானது ஏதாவது ஒன்று வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வளர்பிறை அஷ்டமி என்று நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். அந்த நம்ம விளக்கேற்றி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பச்சரிசி நீங்கள் மறுதினம் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. அந்த 8 ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து முடிச்சு வச்சு உங்களுடைய பணப்பெட்டியில் கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். அல்லது இந்த 1 ரூபாய் நாணயம் நீங்கள் தனியாக எடுத்து வைத்து அடுத்த வளர்பிறை அஷ்டமிக்கு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு, ஆனால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. எப்போதுமே ஒரு அஷ்டமி தினத்தன்று, ஒரு வளர்பிறை தினத்தன்று நம்ம தீபம் ஏற்றுவது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், நெய் தீபமாக நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அனைத்துமே பெருக்கி கொடுக்கும். நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில தீபங்கள் நமக்கு கை கொடுக்கும். அதாவது நெய் தீபம் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வசதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம தினமும் ஏற்ற முடியவில்லை அப்படி என்றாலும் நம்ம வளர்பிறை நம்ம பூஜை செய்கிற நாட்கள் வெள்ளிக்கிழமை, பஞ்சமி தினம், அஷ்டமி தினம், ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி இது போன்ற நாட்களில் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்லது. வராகி அன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்துட்டு ஒருவேளை நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நமக்கு பணமும் செல்வம், தங்கம், அனைத்து வசதி வாய்ப்புகளும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ வீட்டில் நிறைய பேர் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்கும். படம் இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை அந்த விளக்கில் ஆவாகனம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல பலன் கொடுக்கும். இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் இதே போல் நெய் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து மனசில் பிரார்த்தனை செய்துட்டாலே போதும், நல்ல பலன் கொடுக்கும். தேய்பிறை அஷ்டமி என்று நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். வளர்பிறை அஷ்டமிக்கு சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யலாம், கால பைரவரை வழிபாடு செய்யலாம். சொர்ணாகர்ஷண பைரவர் அவங்களுடைய பக்கத்தில் லக்ஷ்மி இருப்பாங்க இல்லையா, அதனால் நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கும். பண வசதி வேண்டும் அப்படின்னா வளர்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்யுங்க. மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அஷ்டலக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா பைரவர்கிட்ட சக்தி வாங்கிட்டு போகிற நாள் இந்த அஷ்டமி தினத்தன்று அப்படிங்கிற இருப்பதனால் இந்த அஷ்டமி அன்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எரிச்சலாக லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.